நடுவில் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் என் லவ் பண்ண பொண்ணு இறந்துச்சு. ஒரு 2 வருஷம் லவ் பண்ணோம். அந்த 2வது வருஷம் எண்டில் வந்து என்னை விட பெட்டராக ஒரு பையன் வந்துட்டான். அவன் என்னை விட அழகாக கொஞ்சம் எப்படி சொல்ற தோற்றத்திலேயே சரி எல்லாத்தையும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், திரும்பி வந்த அன்பா ஏத்துப்பேன், நீ என் கூட இருந்தா வாழ்க்கையில நான் எதையும் சாதிப்பேன். நம்ம கால் பண்ணா வெயிட்டிங்ல போவோம், யாருக்கிட்ட பேசன கேட்டா புருஷன வரும் கோவம், ஸ்டேட்டஸ் போடுறா அது எனக்கு அண்ணே தெரியல, நீ என்ட்ரியான ஸ்டேடியமே அலறம், நம்பர் 1 போலருக்கே போட வைக்க உதறம், பெஸ்ட் கேப்டன் பேரு என்னைக்கும் இருக்கும், ஹெலிகாப்டர் ஷாட் ஆச்சா பால் வெளியே பறக்கும், தலை 6 ஆச்சா சிஎஸ்கேக்கு விசில் போடணும், தலை ஸ்ட்ரைக்ல வந்த ஆடியன்ஸ் ஹெல்மெட் போடணும். இப்போ அந்த பொண்ணு திரும்பி உங்களை என்னை ஏத்துக்கன்னு சொல்லி வராங்க, என்ன பண்ணுவீங்க? நான் ஏத்துக்கலாம் மாட்டேன். அது எல்லாருக்குமே நான் சொல்றதுதான். ஒரு வாட்டி போயிட்டா போனது தானா. இப்போ இப்போ எங்களுக்கு கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரியாலிட்டியை சொல்றேன். நான் இப்போ எங்கன்னா வெளியே போறேன்னா என் மனசுனா போனா நம்ம லவ் பண்றப்பே இன்னொருத்தனுக்கு கூட போயிட்டாலே இப்போ எப்படி வீட்டுல இருப்பாளா, அதுதான் ரியாலிட்டி. நான் வந்து சும்மா அசிங்கப்படுத்துறதுக்கோ சொல்ல. நம்மளுக்கு மனுஷனோட மனசு இப்படிதான் ஒரு மாதிரி ஓடும். எங்கெங்கயோ இது மாரி இருக்குமா, அங்க இருப்பாளா இங்க இருப்பாளா வீட்டுலதான் இருப்பாளா, போன் வேற இருக்குதுன்னா ஏது ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நம்ம அந்த இதுலயே இருக்கோம். எதுக்கு அந்த மாதிரி சந்தேகத்தோடய வாழ்ந்தேன். அந்த பொண்ணுக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ எனக்கு வரப்போற ஒய்ஃப் வந்து முக்கியமா ஹேண்டில் பண்ணோம்னா, நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். என்கிட்ட 4-5 பேர் வருவாங்க, பேசுவாங்க, பொண்ணு கூட நான் போவேன் வருவேன். அந்த நேரத்துல புரிஞ்சுக்கினே இந்த பையனை அவன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறான், இதெல்லாம் சகஜம் எடுத்துன்னு போகணும். இதுவே என்னை பத்தி தெரியாத ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவள் தான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி சமாளிக்க முடியாது. என்ன இது அந்த பொண்ணு என்ன சொல்லும், நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசுற, இவங்க கூட போறேன், சினிமாமா அப்படிதாம்மா இருக்கும்னா அந்த பொண்ணு இல்ல நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். என்ன புரிஞ்சுக்கின்னு ஒரு பொண்ணு சீக்கிரமா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவள் தானே கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்க. அண்ட் நீங்க கானா பாட்டு பாடுறீங்கன்னு இருக்கீங்களா? ஸோ எங்க சேனல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டானா நான் வந்து 2 பாட்டு பாடுறேன். அதே தான். இப்ப லவ் பண்ணி ஒரு பொண்ணு விட்டு போச்சுன்னல்ல, அந்த பொண்ணு கோசம் முதல்ல ஒரு பாட்டு எதனே லவ் ஃபீல்ல. அந்த பாட்டு எப்படி வரும்னா, உன்னை நல்லா பார்த்துப்பேன், திரும்பி வந்த அன்பா ஏத்துப்பேன், நீ என் கூட இருந்தா வாழ்க்கையில நான் எதையும் சாதிப்பேன், என்னை விட்டுட்டு போவாத சத்தியமா என் மனசு தாங்காத, உள்ள ஆசைய வச்சு நீ வெளியே விஷத்தை போட்டு காட்டாத, கதலை கூட்டுல போட்டு சாத்தாத, உன்னை நல்லா பார்த்துப்பேன், நம்பி வாடி அன்பா ஏத்துப்பேன். இதை நான் அந்த பொண்ணு கோசம் பண்ணேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கோசமே திருப்பி ஒரு பாட்டு எழுதுறேன். அது லவ் ஃபீல்ல இந்த பொண்ணு அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு. இந்த பாட்டு நான் நிறைய பேர் என்ன சொல்ல வரேன்னா, உங்க லவ் வந்து புட்டுன்னு போகுதுன்னா நான் சொல்ற அறிகுறிலாம் வந்து நடக்கும். அந்த லைன் வந்து நான் ரசி ஏதனே இதெல்லாம் தான் நம்மளுக்கு நடந்தது. இதை வச்சே பாட்டா எதனே ஏதனே. அந்த லைன் எப்படி வரும்னா, நம்ம கால் பண்ணா வெயிட்டிங்ல போவோம், யாருக்கிட்ட பேசன கேட்டா புருஷன வரும் கோவம், ஸ்டேட்டஸ் போடுறா அது எனக்கு அண்ணே தெரியல, சம்பந்தமே இல்லாம சண்டை வைக்கிற ஒன்னும் புரியல, கல்யாணத்துல போய் முடியுமா இந்த கால லவ், லைஃப வேஸ்ட் பண்ணி கடைசியில நீமே கணக்கவு, எல்லாரும் லைஃப்லயும் இருப்பான் ஒரு மாமா குட்டிங்க, அவனை தேடி கண்டு பூச்சி முதல்ல பொண்ணு வெட்டிங்க, லவ் ஏன் லவ் நான் நம்பி பண்ண லவ், வீட்டுல தான் மாட்டிக்கணும் காட்டுனா லவ் ஏன் லவ் நான் நம்பி பண்ண லவ், வீட்டுல தான் மாட்டிக்கணும் காட்டுனா இந்த கால காதல் எப்படி தெரியுமா, லவ் டுடே படத்தை பாரு எல்லாம் உனக்கு புரியுமா, அழக பக்கமா மனசை பார்த்து பழகுமா, விட்டு குத்து போங்க உங்க லவ் இருக்க சுமுகமா, இதுதான் ஊரை பக்கம் டருக்கி சொல்லுவோம் கருத்துமா. இது ஏதுன்னு அதான் இதே சாங்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. லைனும் ஒன்னும் ஒரு உண்மையான ஒரு இது. அதுதான் நான் இப்ப ஏதுற பாட்டு எல்லாமே அப்படிதானா. நான் எனக்கு என்ன நடந்தது அதுதான் வந்து நான் ஏதுவேன். எனக்கு அந்த மாரி தான். எனக்கு இப்போ ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டுங்க எப்படி இருக்கிறாங்க அதை பற்றி நான் லவ் பண்ண பொண்ணு என்னென்னலாம் பண்ணிச்சு அதை பற்றி எதுவும் லவ் ஃபெயிலியராக என்னென்ன நான் பண்ணேன் அந்த மாரி தான் நான் கான்செப்ட்லேயே நான் ஏதுவேன் ஃபுல்லாக. எல்லாருக்கிட்டே இப்போ இந்த கேமராவில் சொல்கிறதுனா, என்னை வந்து உங்கள் வீட்டு பையனா நினச்சி ஒரு லைக்கு ஒரு ஷேரு, இந்த பையனை வந்தால் இவனை மாரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் குத்து பார்க்கலாமே, என்னதான் போகுது இவன் வந்துட்டானா. ஏன்னா உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பையனுக்கு இது தெரியும் அது தெரியும். நிறைய பேர் ட்ரீமே வந்து நாசமாக மனோலாம் போயிடுது. அந்த மாரி பசங்கள்லாம் நான் தேடி, நான் உண்மையா சொல்றேன்னா என்ன நானே நேரடியா போவேன் ஒரு இடத்துக்கு.
போயிட்டு இப்போ வழக்கமாக மூவியில் ஆடிஷன் வச்சா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுனீங்கன்னா சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை நான் கேட்குறேன். ஆடிஷன்ல என்னென்னவோ நடக்கும், உள்கூத்து அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல. So, நம்மளுக்குள்ள இருக்கிற இப்போ ஏன் ஆடிஷன் எப்படி இருக்கும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திறமை இருக்கிறனால தான் ஆடிஷனே வரான். ஆடிஷன் வர எல்லாரையும் எடுப்பேன், அதுக்குன்னு எல்லாரையும் கண்ணா பின்னாடி அடி வாங்க மாட்டேன். ஆடிஷன் வர எல்லாரையும் எடுத்துன்னு இந்த கேரக்டர் இவங்கள போடுங்க, மிச்சங்கிற எல்லாரையும் நான் சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் அவங்க வந்ததுக்கு ஏமாற்றமா என்னடா ஃபோன் பண்றேன் நானுங்க. ஏன்னா நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணுவாங்க, போனா கால் பண்றப்ப அந்த மீன்வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இருக்காது நம்ம கிட்ட, என்ன பண்றது அப்படின்னு இல்லாம வந்தவங்க கிட்ட ஒரு ஏமாற்றம் இல்லாம உங்களுக்கு இது இருக்குதுப்பா, நீ வா வந்து கத்துவ. ஏன்னா நிறைய நான் வந்து ஃபர்ஸ்ட் சாங் போனேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் முத நான் ஒரு சாங்க்கு பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சாங் என்ன உங்க படத்துல உங்க இதுல? டோனி சாங்னா கொஞ்சம் பாடினா நல்லா இருக்குமே. தலை இது தலை டோனி என்ட்ரியான ஸ்டேடியமே அலறான், நம்பர் 1 போலருக்கே போட வைக்க உதறான், பெஸ்ட் கேப்டன் பேரு என்னைக்கும் இருக்கும், ஹெலிகாப்டர் சாட்டு ஆச்சா பால் வெளியே பறக்கும், தலை 6 ஆச்சா சிஎஸ்கேக்கு விசில் போடணும், தலை ஸ்ட்ரைக்கில் வந்த ஆடியன்ஸ் ஹெல்மெட் போடணும், தலை 6 ஆச்சா சிஎஸ்கேக்கு விசில் போடணும், தலை ஸ்ட்ரைக்கில் வந்த ஆடியன்ஸ் ஹெல்மெட் போடணும், தலை டோனி என்ட்ரியான ஸ்டேடியமே அலறான், நம்பர் 1 போலருக்கே போட வைக்க உதறான். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில எழுதின பாட்டு. இதுக்கப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சுது, ஏன்னா நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது என்னன்னே தெரியாம சுத்தி நிற்கிறாங்க. நான் வந்து முதல்ல ஏதுனதை வந்து என் ஆளோட டெத்து சாங் தான், ஆனால் நான் மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னா நான் அதையே நான் என் ஆள் இறந்த ஒரு டெத்து சாங் தான் நான் ஏதுனது. அப்பதான் நமக்கு தெரியும் நம்மளுக்கு பாட்டு எதை தெரியும் போலப்பா, இப்பதான் நம்மளுக்கு தெரியுதுன்னே எனக்கு அப்ப ஏகப்பட்ட திறமை வச்சிருக்கு. அதுதான் நான் நிறைய பேர் அதுதான் நான் இப்ப நான் உண்மையாவே நான் இந்த மாதிரி நான் மீடியாங்கள் தான் நிறைய இடத்துல நடுவில் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி போனா செருப்பால் அடிக்காத குறையா துரத்தி அனுப்புறாங்க. அட்லீஸ்ட் இப்போ இதெல்லாம் நிறைய பேர் பப்ளிக் ரிவ்யூலாம் பாக்குறாங்கல்ல, இதை பார்த்துட்டு என் ஐடியா ஃபாலோ பண்றது, என் இதை பண்றது. ஊரை பக்கம் காணாட்டறிக்கு நான் என்ன எதுல கேட்டாலும் நிறைய பேர் என்னால பேச முடியல, இருந்தாலும் இன்ஸ்டால எதுல பேசினாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். யாரா இருந்தாலும் அப்படிதான். என் ஃபாலோவர்ஸுக்கே தெரியும். நான் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணா நிறைய பேர் கண்டுக்காம போவாங்க, இந்த அப்படி இல்லை, நான் ஒரு கமெண்ட்டையும் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். சில பேர் பேசுவாங்க, என்னப்பா சொல்லுப்பா என்ன வேணும் உனக்கு, எதுவும் இல்லைண்ணா ஒரு ஹாய் சொல்லலாம்ல, சிம்பிளா கேட்பாங்க, ஃபாலோ பண்ண என்ன ஒரு வாட்டி. அந்த மாதிரி குட்டி குட்டி ஆசை என்னால முடிஞ்சது ஒரு ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட குட்டி நான் வெறும் ஹாய் அமிச்சாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடும். என்னடா இது, என்னண்ணா அப்படிதான். இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு, என்னண்ணா நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, ஏமா தங்கச்சி நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, என்ன நீ மதிச்சு வர பேசுற, நான் இது பண்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் உங்க அளவுக்காக எழுதிங்களே இருந்துட்டாங்க. அந்த சாங் தானே நான் மறந்துட்டேன் மனை. ஏன்னா அதெல்லாம் மறந்தா தானே கொஞ்சம் ஒரு வாழ்க்கையில ஒரு இது பண்ணுறேன். அதான் நான் லாஸ்டா சொல்றேன்னா என்ன கொஞ்சம் உங்க வீட்டு பையனா நினைச்சு எத்தனையோ ப்ரொடக்ஷன் கம்பெனி முன்னாடி போய் நின்னுக்கிறேன். உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், என்ன எப்படின்னா வெளியே தெரிய வைங்க. எனக்கு இது மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணுவேன். எந்த வாய்ப்பும் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து நிரூபிக்க முடியல. என்ன வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் சொல்றேன், இதுதான்ப்பா நான் இப்படிதான். எதனா இந்த வீடியோ பார்த்துட்டு யாரா நீ இஷ்டத்துக்கு பேசி கிடக்குறேன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டா இதுதான்ப்பா நானு, என்னால இது பண்ண முடியும். எத்தவனே எனக்கு நீ படம்லாம் தரவானா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுங்க, அதை வச்சு ஒரு கெப்பாசிட்டி தெரிஞ்சிடல. நான் இந்த பையன் இது பண்றான், ஏன் இதை பண்ண முடியாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், சிம்பிளா ஒரு படம் எடுக்கிறேன், அப்புறமா நான் பெரிய கதை டெவலப் பண்ணி அப்படி பெருசா பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்காக ஒன்று கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன்றது தானே என் ஆசை. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. உங்க சேனல் வந்து மென்மேலும் வளர உங்களை ஒரு கூடிய விரைவில் ஒரு டைரக்டரா பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச்.